முக்கிய செய்திகள். பீகாரில் 66 லட்சம் வாக்காளர்கள் அதிரடி நீக்கம். தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம். பாஜகவுக்கு சாதகமாக பீகாரில் வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட்டதாக கண்டனம். நெருப்புடன் விளையாட வேண்டாம் என ஸ்டாலின் எச்சரிக்கை. 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார் மோடி. தூத்துக்குடி விமான நிலையத்தில் புதிய முனையத்தை திறந்து வைக்கிறார். பாஜக ஆட்சியில் பிற்படுத்தப்பட்டோர் புறக்கணிப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. வணக்கம். பீகார் வாக்காளர் பட்டியலில் இருந்து 66 லட்சம் வாக்காளர்களை அதிரடியாக தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த மாநிலத்தில் இந்த ஆண்டு இறுதிக்குள் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தல் நடைபெற சில மாதங்களே உள்ள நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. கடந்த மாதம் தொடங்கிய இந்த பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கை பாஜக கூட்டணிக்கு ஆதரவான செயல் என்றும் ஏழை வாக்காளர்களின் வாக்குரிமையை பறிக்கும் செயல் என்றும் கூறி எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். நாடாளுமன்ற வளாகத்தில் இந்திய கூட்டணி கட்சிகள் கடந்த 4 நாட்களாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை கைவிட வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பீகாரில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் மூலம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் வீடு வீடாக நடத்தப்பட்டதில் பிறப்புச் சான்றிதழ், சாதி சான்றிதழ் உள்ளிட்ட சான்றிதழ்களை அளித்து 7,23 லட்சம் வாக்காளர்கள் தங்கள் வாக்குரிமையை உறுதி செய்து கொண்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் 7,89 லட்சம் வாக்காளர்கள் இடம் பெற்றிருந்ததாகவும் அவர்களில் 7,23 லட்சம் வாக்காளர்களிடம் இருந்து பெறப்பட்ட படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. எஞ்சிய 66 லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள தேர்தல் ஆணையம் அவர்களில் 22 லட்சம் வாக்காளர்கள் மரணமடைந்து விட்டதாகவும் 7 லட்சம் வாக்காளர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வாக்காளர் பட்டியலில் இடம் பெற்றுள்ளதாகவும் கூறியுள்ளது. 35 லட்சம் வாக்காளர்கள் நிரந்தரமாக புலம்பெயர்ந்து விட்டதாகவும் 1,20,000 வாக்காளர்களில் இருந்து படிவங்களை பெற வேண்டி உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட தகுதியுள்ள வாக்காளர்கள் தங்கள் பெயர்களை சேர்க்கலாம் என்றும் தகுதியற்ற வாக்காளர்களை நீக்குவது குறித்து அரசியல் கட்சிகள் தங்களுடைய ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது தேர்தல் முடிவுகளை திட்டமிட்டபடி வடிவமைக்கும் தில்லுமுல்லு நடவடிக்கை என்று குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் திரு ஸ்டாலின் நெருப்புடன் விளையாடாதீர்கள் என்று எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக குவிட் சார் என்ற புகைப்படத்துடன் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது சத்தமே இல்லாமல் பின்தங்கிய மற்றும் தங்களுக்கு எதிரான பிரிவினரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கி தேர்தலில் பாஜகவுக்கு சாதகமான சூழலை உருவாக்கும் செயலாகும் என்று சாடியுள்ளார். இது சீர்திருத்தமல்ல, தேர்தல் முடிவுகளை திட்டமிட்டபடி வடிவமைக்கும் தில்லுமுல்லு நடவடிக்கை என்று கண்டனம் தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின் பீகார் மாநிலத்தில் நடந்ததே அனைத்தையும் வெட்ட வெளிச்சமாக்கிவிட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளார். முன்பு தங்களுக்கு வாக்களித்த அதே மக்களை கூட இம்முறை நம்மை வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள் என்பதை டெல்லி அணி நன்கு உணர்ந்துள்ளது என்று பதிவிட்டுள்ள திரு ஸ்டாலின் அதனால்தான் அவர்கள் வாக்களிக்கவே கூடாது என தடுக்க பார்ப்பதாக சாடியுள்ளார். எங்களை தோற்கடிக்க முடியாது என்ற சூழல் எழுந்தால் எங்களை வாக்காளர் பட்டியலில் இருந்தே நீக்க பார்க்கிறீர்கள் என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர் நெருப்புடன் விளையாடாதீர்கள், மக்களாட்சிக்கு எந்த வடிவில் அச்சுறுத்தல் நேர்ந்தாலும் அதனை உறுதியாக நின்று எதிர்ப்போம் என்று கூறியுள்ளார். முழு ஆற்றலுடன் தமிழ்நாடு தனது குரலை உரக்க எழுப்பும் என்று தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின் இந்த அநீதிக்கு எதிராக ஜனநாயக ரீதியான அத்தனை ஆயுதங்களையும் அறவழியில் பயன்படுத்துவோம் என்றும் கூறியுள்ளார். அரசியலமைப்பு சட்டத்தின் பால் நம்பிக்கை கொண்டுள்ள குடிமக்கள் அனைவருக்கும் சொல்லிக் கொள்வது என்னவென்றால் SIR என்பது ஒரு மாநிலத்தோடு தொடர்புடையது மட்டுமல்ல, நமது குடியரசின் அடித்தளம் தொடர்பானது, மக்களாட்சி மக்களுக்கே உரியது, அதனை எவரும் களவாட அனுமதிக்க மாட்டோம் என்று பதிவிட்டுள்ளார். 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வரும் பிரதமர் திரு மோடியின் வருகையையொட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 380 கோடி ரூபாய் செலவில் விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையம் திறப்பு விழா, ராஜேந்திர சோழனின் முப்பெரும் விழா ஆகியவற்றில் கலந்து கொள்வதற்காக 2 நாள் பயணமாக பிரதமர் திரு மோடி இன்று தமிழகம் வரவுள்ளார். இரவு 8 மணிக்கு கேரளாவில் இருந்து தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வரும் அவர் அங்கு புதிய முனைய திறப்பு விழாவில் பங்கேற்கிறார். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் 548 கோடி ரூபாய் செலவில் 3வது மற்றும் 4வது அலகில் உற்பத்தியாகும் மின்சாரத்தை வெளியேற்றுவதற்கான மின் பரிமாற்ற அமைப்புக்கு பிரதமர் திரு மோடி அடிக்கல் நாட்ட உள்ளார். பின்னர் இரவு 10:35 மணிக்கு திருச்சி செல்லும் பிரதமர் அங்குள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் தங்குகிறார்.
நாளை காலை 11 மணிக்கு ஹெலிகாப்டரில் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு புறப்படும் திரு மோடி வாரணாசியில் இருந்து கொண்டு வந்த கங்கை நீரை கொண்டு பிரகதீஸ்வரர் கோயிலில் மகா அபிஷேகம் செய்ய உள்ளார். சாமி தரிசனம் செய்த பின் சில நிமிடங்கள் தியானம் செய்யும் திரு மோடி மேலும் கோயில் சிற்பங்களையும் தொல்லியல் துறையின் புகைப்பட கண்காட்சியையும் பார்வையிட உள்ளார். இசையமைப்பாளர் இளையராஜாவின் இசை நிகழ்ச்சியும் இவ்விழாவில் இடம்பெற உள்ளது. இந்த விழாவை தமிழக அரசு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவுப்படி அரசு விழாவாக கொண்டாடுகிறது. பிரதமரின் வருகையையொட்டி தூத்துக்குடி, திருச்சி விமான நிலையங்களில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் அவரது வாகனம் செல்லும் வழித்தடங்களில் ரோந்து பணிகளும் மேற்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அரியலூர் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கிடையே பிரதமரின் ஹெலிகாப்டர் இறங்கு தளத்தை அரியலூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் நேற்று ஆய்வு செய்தனர். பிரதமரின் வருகையையொட்டி காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இன்று மதியம் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை தூத்துக்குடி, நெல்லை வழியே செல்ல கனரக சரக்கு வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகைக்குளம் விமான நிலையத்தை கடந்து செல்ல கனரக சரக்கு வாகனங்களுக்கு அனுமதி கிடையாது என்றும் மாற்று ஏற்பாடாக மங்களகிரி விலக்கில் வலது புறமாக போக்குவரத்து திருப்பிவிடப்பட்டுள்ளது. நிகழ்ச்சிக்கு வருகை தரும் மிக முக்கிய நபர்களின் வாகனங்களை தவிர மற்ற எந்த வாகனங்களுக்கும் விமான நிலையத்தின் உள்ளே அனுமதி கிடையாது. பிரதமர் திரு மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியில் பிற்படுத்தப்பட்டோர் அனைத்து துறைகளிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் பிற்படுத்தப்பட்டோர் அமைப்பு ஒன்ற நிகழ்ச்சியில் நேற்று பேசிய அவர் 2004ஆம் ஆண்டு முதல் தாம் அரசியலில் இருப்பதாகவும் தற்போது 21 வருடங்கள் நிறைவடைந்துள்ளதாகவும் கூறினார். இத்தனை வருட நிகழ்வுகளை திரும்பி பார்த்து சுய பரிசோதனை செய்து பார்க்கும் போது எங்கெல்லாம் சரியாக செய்தேன், எங்கெல்லாம் தவறு செய்தேன் என்பதை எண்ணி பார்ப்பதாக திரு ராகுல் காந்தி தெரிவித்தார். நிலம் கையகப்படுத்துதல் மசோதா, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், உணவு மசோதா, பழங்குடியினருக்கான போராட்டம் ஆகியவற்றில் தாம் தவறிழைத்து விட்டதாக அவர் கூறினார். அதே சமயம் தலித்துகள், பழங்குடியினர், சிறுபான்மையினர் விவகாரங்களில் தாம் சிறப்பாக செயல்பட்டதாகவும் அதற்காக நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்றும் திரு ராகுல் காந்தி தெரிவித்தார். ஓபிசி விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி தவறு செய்யவில்லை என்றும் தாம் சரியாக செயல்படவில்லை என்பதை ஒப்புக்கொள்வதாகவும் அவர் கூறினார். अगर मुझे आपकी हिस्ट्री के बारे में, आपकी इश्यूज के बारे में थोड़ा सा भी ज्यादा मालूम होता, मैं तभी जाति जनगणना करा देता. वो निकल गया और मैं स्टेज से कह रहा हूं वो गलती है मेरी, और कांग्रेस पार्टी की गलती नहीं है, मेरी गलती है, और इस गलती को मैं ठीक करने जा रहा हूं. ஓபிசி பிரிவினரின் பிரச்சனைகள் தொடர்ந்து மறைக்கப்பட்டு வருவதாக கூறிய திரு ராகுல் காந்தி இதனை எளிதாக பார்க்க முடியாது என்று தெரிவித்தார். திரு மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியில் 90% உள்ள தலித், பழங்குடியினர், சிறுபான்மையினர், பிற்படுத்தப்பட்டோர் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் தெலுங்கானா மாநிலம் ஒரு முன்னுதாரணமாக இருப்பதாக கூறிய திரு ராகுல் காந்தி அது ஒரு அரசியல் பூகம்பம் என்று தெரிவித்தார். இதன் தாக்கம் பெரிதாக இருக்கும் என்றும் காங்கிரஸ் ஆளும் அனைத்து மாநிலங்களிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி திரு யஷ்வந்த் வர்மா பதவி நீக்கம் கோரும் தீர்மானம் மக்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதியாக பதவி வகித்த அவரது வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தின் போது அங்கு சென்ற தீயணைப்பு வீரர்களால் கட்டுக்கட்டாக பணம் கண்டெடுக்கப்பட்டது. பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க 3 நீதிபதிகள் கொண்ட குழுவை அப்போதைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கண்ணா அமைத்தார். அந்த குழு அளித்த அறிக்கையின்படி நீதிபதி திரு யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்ய குடியரசுத் தலைவருக்கு அவர் பரிந்துரைத்தார். அதன் அடிப்படையில் ஆளும் பாஜக மற்றும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த 125 எம்பிக்கள் திரு வர்மாவை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக திரு கிரண் ரிஜிஜூ செய்தியாளர்களிடம் நேற்று தெரிவித்தார். மக்களவையில் தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு மாநிலங்களவைக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று அவர் கூறினார். All the political parties have agreed that the removal of Justice Verma has to be a joint call. Now there should be no issue with regards to which house it has to be moved. Once we have agreed that it will be moved in Lok Sabha and it will be concurred in Rajya Sabha as per rule, so we should not remain under any doubt.
நீதிபதி திரு யஷ்வந்த் வர்மா பதவி நீக்கம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அளித்த நோட்டீஸை முன்னாள் அவைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் ஏற்றுக்கொண்டார் என்று கூறப்பட்டது. இதனால் அதிருப்தி அடைந்த பாஜக தலைவர்கள் அவரை கடிந்து கொண்டதாகவும் இதனால் தான் திரு தன்கர் பதவி விலகியதாகவும் தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் மக்களவையில் தான் பதவி நீக்க விவாதம் தொடங்கும் என திரு கிரண் ரிஜிஜு கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே பஹல்காம் தீவிரவாத தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்பான விவாதம் மக்களவையில் வரும் திங்கட்கிழமை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வட மாவட்டங்களில் பாமக செயல் தலைவர் திரு அன்புமணியின் நடைப்பயணத்திற்கு டிஜிபி திரு சங்கர் ஜிவால் தடை விதித்துள்ளார். பாமகவில் தந்தை மகனுக்கு இடையிலான அதிகார மோதல் நாளுக்கு நாள் உச்சமடைந்து வருகிறது. அன்புமணியின் ஆதரவாளர்களின் கட்சி பதவிகளை டாக்டர் ராமதாஸ் அடுத்தடுத்து பறித்தார். தமது பெயர் மற்றும் கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது என்று எச்சரித்த அவர் திரு அன்புமணியின் நடைப்பயணத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று புகார் அளித்தார். வட மாவட்டங்களில் கலவரத்தை தூண்டும் வகையில் இந்த நடைப்பயணம் அமையும் என்றும் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் திட்டமிட்டபடி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே உள்ள முருகன் கோயிலில் நேற்று மாலை வழிபட்ட திரு அன்புமணி அங்கிருந்து தனது நடைப்பயணத்தை தொடங்கினார். வீதி வீதியாக நடந்து சென்ற அவர் தமிழக உரிமை மீட்பு தொடர்பான நோட்டீசுகளை வழங்கி ஆதரவு திரட்டினார். இதற்கிடையே திரு அன்புமணியின் நடைப்பயணத்திற்கு தடை விதிப்பதாக டிஜிபி திரு சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். இந்த நடைப்பயணத்தால் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் உருவாகக்கூடும் என்பதால் இனி அனுமதி வழங்கக்கூடாது என்றும் ஏற்கனவே வழங்கப்பட்ட அனுமதியையும் ரத்து செய்ய வேண்டும் என்றும் அனைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கு டிஜிபி சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். இந்நிலையில் திட்டமிட்டபடி இன்று நடைப்பயணத்தை திரு அன்புமணி தொடர்வார் என்றும் காவல்துறையின் தடையை எதிர்த்து நீதிமன்றத்தை அணுக முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நீட் தேர்வு மிகப்பெரிய மன அழுத்தத்தை தந்ததாக கூறிய மாணவர்கள் 7.5% உள் ஒதுக்கீட்டில் மருத்துவ படிப்பில் இடம் கிடைத்தது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டில் 6,600 MBBS இடங்களும் 1,583 BDS இடங்களும் உள்ளன. அதற்கான தரவரிசை பட்டியலை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் நேற்று வெளியிட்டார். அதில் நீட் தேர்வில் 665 மதிப்பெண் பெற்ற நெல்லை மாணவர் சூரிய நாராயணன் தரவரிசையில் முதலிடம் பிடித்துள்ளார். சேலத்தைச் சேர்ந்த மாணவர் அபினித் நாகராஜ் 655 மதிப்பெண் பெற்று 2ஆம் இடம் பிடித்துள்ளார். 653 மதிப்பெண் பெற்ற சேலத்தைச் சேர்ந்த ஹிருத்திக் விஜயராஜா 3ஆம் இடம் பிடித்துள்ளார். நீட் தேர்வு மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுத்ததாகவும் அதிலிருந்து வெளியே வர படாத பாடுபட்டேன் என்று 3ஆம் இடம் பெற்ற ஹிருத்திக் விஜயராஜா தெரிவித்தார். நீட்டுங்கிறது ரொம்ப காம்படிஷன் மிக்க ஒரு எக்ஸாம் தான். ப்ரெஷருங்கிறது கண்டிப்பாக இருக்கும், பட் அதை மேனேஜ் பண்ணிக்கணும். எப்போவுமே ப்ரெஷர் எப்போ வருதோ அப்போ ஜஸ்ட்டு சில நல்ல விஷயங்கள்லாம் நினச்சி அந்த ப்ரெஷரை விட்டு நல்ல விஷயங்கள் யோசிக்கணும். அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இன்னொன்று நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, நான் எவ்வளோ நிறைய டெஸ்ட் எழுதுறேனோ, நீட் மாதிரியே எவ்வளோ 720 மார்க்ஸ்க்கு நான் மார்க் டெஸ்ட் கொடுக்குறேனோ அவ்வளோ நிறைய டெஸ்ட் எழுதுனா எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, ப்ரெஷர் இல்லாமல் இருந்துச்சு. அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள் ஒதுக்கீடு கோரி இந்த ஆண்டு 4,281 மாணவ மாணவிகள் விண்ணப்பித்தனர். அதில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் மாணவர் திருமூர்த்தி முதலிடம் பிடித்தார். கிருஷ்ணகிரி மாணவர் சதீஷ்குமார் 2ஆம் இடமும், கள்ளக்குறிச்சி மாணவி மதுமிதா 3ஆம் இடம் கைப்பற்றினர். அரசு மாதிரி பள்ளி என்ற திட்டத்தின் மூலமே இப்படி சாதிக்க முடிந்ததாக அந்த மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். நீட்டில் நான் 572 மார்க் எடுத்து தமிழ்நாட்டில் 7.5% இடஒதுக்கீட்டில் மாநில அளவில் முதலிடம் பிடிச்சிருக்கேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாடல் ஸ்கூல்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருந்தனால தான் காம்படிட்டிவ் பேஸில் எங்களால் ஒரு நல்ல ஸ்கோர்லாம் பண்ண முடிஞ்சது. என்னோட படித்த 10 பேர் கிட்டத்தட்ட இப்போ 10 பேர் ரிப்பீட் பண்ணியிருந்தாங்க. 10 பேருமே அவங்களுக்கு இப்போ MBBS சீட் கிடைக்க போகுது. அதுக்கு எல்லாத்துக்கும் தமிழக அரசோட இந்த மாடல் ஸ்கூல் ஸ்கீம் தான். +2 முடித்தோடனே நீட் எழுதினப்போ 441 மார்க் வந்துச்சு. சரி, இன்னொரு முறை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எழுதினப்போ இப்போ 551 வந்திருக்கு. ஸ்டேட் லெவலில் 3rd வாங்கியிருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் பயிற்சிகளே நீட் தேர்வில் வெற்றி பெற முடிந்ததாகவும் அதன் பிறகு உள்ஒதுக்கீட்டில் மருத்துவ படிப்பில் சேர வாய்ப்பு கிடைத்துள்ளதாக மாணவர்கள் கூறினர். மதுரை வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் மீதான அவமதிப்பு வழக்கை நீதிபதி திரு GR சுவாமிநாதன் விசாரிக்க கூடாது என்று சக வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர்.
மதுரையைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளரும் வழக்கறிஞருமான திரு வாஞ்சிநாதன் மனித உரிமை மீறல் உள்ளிட்ட பொதுநலன் சார்ந்த வழக்குகளை தொடுத்து அவற்றில் வெற்றியும் கண்டவர். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர், திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் உள்ளிட்ட வழக்குகளிலும் ஆஜராகி வாதாடி வருகிறார். இந்த நிலையில் கடந்த புதன்கிழமை பேராசிரியர் நியமனம் தொடர்பான வழக்கு நீதிபதிகள் திரு ஜி ஆர் சுவாமிநாதன், திரு ராஜசேகர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அந்த வழக்கில் ஏற்கனவே ஆஜரான வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதனை பிற்பகலில் ஆஜராக நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவிட்டார். அதன்படி பிற்பகல் 1:15 மணிக்கு ஆஜரான போது சாதிய நோக்கத்தில் நான் தீர்ப்பளிப்பதாக வலைதளங்களில் பதிவிட்டு வருகிறீர்களா என நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். அப்போது திடீரென கேள்வி எழுப்பியதால் குழப்பமடைந்த வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அது குறித்து எழுத்துப்பூர்வமாக கேள்வி கேட்டால் தாம் பதிலளிப்பதாக கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தை நம்பி ஒரு புகார் அளிக்கிறார். அந்த புகார் யாரோ ஒரு நபரின் கைக்கு போய் அந்த புகார் சமூக வலைத்தளங்களில் வந்தால் சம்பந்தப்பட்ட புகார் கொடுத்தவருக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது அப்படின்ற கேள்வி வருமா இல்லையா? சாதாரண மனிதர்கள் எப்படி நீதிபதிகள் தவறு செய்யும்போது, அரசியல் சட்ட விரோதமாக செயல்படும் போது எப்படி புகார் கொடுப்பாங்க? ஒரு வழக்கறிஞருக்கு இதான் நிலைமை. எழுத்துப்பூர்வமான கேள்விகள் நீதிமன்ற பதிவாளர் வாயிலாக கிடைக்கப் பெற்றால் அது குறித்து சட்ட ரீதியாக எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் தெரிவித்தார். அதே நேரத்தில் நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் தீர்ப்புகளின் சார்புத்தன்மை குறித்து உச்ச நீதிமன்றத்துக்கு தாம் அளித்த புகார் அதிமுக வழக்கறிஞர் ஒருவர் மூலம் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் குற்றம் சாட்டி உள்ளார். பல்வேறு தீர்ப்புகளை பட்டியலிட்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு மட்டுமே அனுப்பிய புகார் அதிமுக வழக்கறிஞருக்கு எப்படி கிடைத்தது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதனை விமர்சித்து திரு வாஞ்சிநாதன் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக தொடரப்பட்டுள்ள நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வருகிறது. இந்த வழக்கை நீதிபதிகள் திரு ஜி ஆர் சுவாமிநாதன், திரு ராஜசேகர் அமர்வு விசாரிக்க கூடாது என்று சக வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அவர் மேலே குற்றம் சாட்டினா கூட அது கரெக்டாக பண்ணியிருக்காருங்கிறது நீதிபதி அவர் ட்ரை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி ஜட்ஜிகள் இந்த விஷயத்தில் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்க வேண்டாம். இது 1967 இஎம்எஸ் நம்பூதிரிப்பாது கூட அதே தான் சொன்னார், யோர கிளாஸ் இன்ஸ்டிடியூஷன். தலைமை நீதிபதிக்கு அவர் அனுப்பியிருக்கக்கூடிய கடிதத்தில் ஆதாரப்பூர்வமாக ஒரு 15 வழக்குகளை காட் பண்ணி இந்த மாதிரி வழக்குகளில் அவருடைய தனிப்பட்ட முறையில் அவருடைய இது ஒரு சார்பு நிலை தெரிகிறதுன்னு பேசியிருக்காரு. இப்போ நான் என்ன சொல்லணும்னா, இப்போ கண்டெம்ட் என்பது அதை பற்றி விவாதம் உண்டு. கண்டெம்ட் இருக்கணுமா, அந்த கண்டெம்ட் எடுக்கணுங்கிற ஒரு கூட பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா இங்கிலாந்து எந்த தேசம் இதை உருவாக்குச்சோ கண்டெம்ட் இதை தூக்கிட்டாங்க அவங்க இங்கிலாந்தில். ஸோ கண்டெம்ட் என்பதே ஒரு ஹேட் மாதிரி வந்துருச்சு. இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்டு, அப்புறம் மனித உரிமைகள் எல்லாத்துக்கும் நம்முடைய பேச்சுரிமை 19 ஆர்டிகல் 19(1)A ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய அந்த பேச்சுரிமைக்கும் இது முரணானது. ஒரு நீதிபதியை அவருடைய தீர்ப்புகளை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு அது தப்பா தவறா அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை சாதாரண குடிமகனிலிருந்து வழக்கறிஞர்கள் உட்பட எல்லாருக்கும் இருக்குது. மக்கள் நலன் சார்ந்து போராடும் வழக்கறிஞர் ஒருவரை நீதிபதி ஒருவர் பகிரங்கமாக மிரட்டுவது நீதித்துறை வரலாற்றில் எங்கும் நடந்திருக்காது என்று மூத்த வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உடனே தலையிட்டு நீதிபதி திரு சுவாமிநாதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. விளம்பர இடைவேளைக்கு பிறகு. அந்த சொர்ணம் என்ன காயப்படுத்தினா பொறுத்துக்கிட்டேன். தம்பி கவனம் ஃபுல்லா இவங்க மேலதான் இருக்குது. வேலை செய்யற இடத்த தட்டி பறிக்க பார்த்தா தாங்கிக்கிட்டேன். இன்னும் 1 மணி நேரத்துல இந்த கடையில இருக்கிற பொருளெல்லாம் தூக்கிட்டு ஓட வைக்கிறேன். ஆனா என்ன மொத்தமா அழிக்க என் வீடு வரைக்கும் போயிட்டா. ஆமா, உனக்கு புல்லட்னா ரொம்ப பிடிக்குமாமே. முதல்ல அத்தை தூக்குறேன். சொர்ணம் கை வச்சது பைக் மேல இல்ல, என் நம்பிக்கை மேல. நீ எல்லாம் மீறி போயிட்ட. இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன். பொறுத்து போற எனக்கு பொங்கி எழவும் தெரியும். இன்னைக்கு சொர்ணத்துக்கு தெரியும். வினோதினி இன்று பகல் 1 மணிக்கு உங்கள் சன் டிவியில். உடலுங்க மங்கள் மாபர் தங்கமலிக்கு திருச்சி என் சேலம் கோகுல் சந்தா சோப்பன் டாக் ஜிஆர்டி ஆடி ஆச்சரியம் மற்றும் டவுன்லோட் மேட்ச்மணி ஆப் நவ். இதுக்கு நாம கிழமை வாயை திறக்காமலே இருந்திருக்கோம். நாளை காலை 9:30க்கு கூலி. டீச்சர் நம்மள பாக்குதா? இந்த முக்குரு கட்டுக்கு இது ஒண்ணுதான் குறைச்சது.
நம்ம அரண்மனைக்கு வதா மகாராணி. சூப்பர். நாளை பிற்பகல் 3 மணிக்கு சீமராஜா. Manza, take it. என்ன டூட் ப்ரமோஷனா? டைடல் பார்க் பக்கத்துல பிளாட் புக் பண்ணிருக்கேன். 1.4 crores, you know. You take it. What's this? நியூ டைடல் பார்க் பக்கத்துல பிளாட் வாங்கிட்டேன். How much? Just 14 lakhs. Impossible. Urban Tree in Sunstone. ஆவடி வேப்பம்பட்ல. Really? Urban Tree presents Sunstone Gardens. ஆவடி வேப்பம். நீலகிரி கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வடக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடந்து மேற்கு வங்க கடலோர பகுதியில் நிலவுவதாக தெரிவித்துள்ள ஆய்வு மையம், மகாராஷ்டிரா, கேரள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுவதாகவும் கூறியுள்ளது. இவற்றின் தாக்கத்தால் தமிழகத்தில் இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவித்துள்ள வானிலை மையம், 28ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் கூறியுள்ளது. இன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், தேனி, தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம், நாளை நீலகிரி, கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இன்றும் நாளையும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொண்ட தேர்தல் ஆணையம் 66 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாஜகவுக்கு ஆதரவாகவே பீகாரில் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள ஸ்டாலின் நெருப்புடன் விளையாட வேண்டாம் என்று எச்சரித்துள்ளார். 90% உள்ள பிற்படுத்தப்பட்டோர், தலித், பழங்குடியினர் உள்ளிட்டோர் பாஜக ஆட்சியில் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.